குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி கணக்கில் நம்ம ஒரு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது காரணிகள். ஆக்சுவலி நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே, காரணிகள்னால் என்னன்னு பார்த்தோம். ஒரு எண்ணை மீதமின்றி வகுக்கும் எண்கள், அதாவது ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி 0 வரணும். அந்த மாதிரி வர எண்கள் அவ்வெண்ணின் காரணிகள் எனப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், பொது காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொது காரணிகள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு, 2 நம்பருக்கு இருக்கலாம், இல்லை 3 நம்பர் 4 நம்பருக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எண்களுக்கு காரணிகளாக இருக்கும் எண்கள், ஒரு உதாரணத்துக்கு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஒரு 4 காரணிகள் வருது, 2வது நம்பருக்கு ஒரு 4 காரணிகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கூட காரணிகள் ஒரு புக்கில் கூட எழுதினோம். புக்கில் எழுதி உங்களுக்கு நான் ஃபோட்டோ போட்டேன். புக்கு வரட்டும், உங்களை நான் அதில் எழுத சொல்லுவேன். அதை ஒரு எண்ணுக்கு காரணிகள், அது எந்தெந்த வாய்ப்பாடுலலாம் வருது அப்படிங்கிறத, வாய்ப்பாடுக்கும் அதுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். அது 2 அந்த எண்கள் எல்லாம் வரிசையாக எழுதணும். அதே மாதிரி 2 நம்பருக்கு காரணிகள் எழுதிப்போம். இப்போ அந்த 2 நம்பருக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர்ஸ், ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு காரணிகளாக இருக்கும் எண்கள். எல்லா எண்களும் இல்லை, இதுக்கும் காரணியாக இருக்கணும், அதுக்கும் காரணியாக இருக்கணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இந்த கான்செப்டுக்கு வந்தால் நல்லா புரியும். 8 மற்றும் 12 8 மற்றும் 12 ஆகிய எண்களுக்கு பொது காரணிகள் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இங்கே நான் எழுதியிருக்கிறது 8 காரணிகள். 8 காரணிகள். நான் ஏன் இங்கே காரணிகள்னு எழுதலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த பொது காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் ஈவனாக ஒரே இடத்துல இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த இடம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு காரணிகள் புரியாது. அதனால தான் 8ன்னு மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னா 8 காரணிகள், இது 12 காரணிகள். ஓகே, 8 காரணிகள் என்னது? 1 8 8 1 வரும். அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடில் 2 4 8 வரும். அப்புறம் 4ஆம் வாய்ப்பாடில் 4 4 2 8 வரும். 1 8 8. இப்போ அதை இங்கே எழுதிப்போமா? எஸ், 8 காரணிகள் பாருங்கள். 1 8 8, அடுத்தது 2 4 8. இந்த 2 வாய்ப்பாடுலையும் இது வரும். ஸோ என்னென்ன காரணிகள் இருக்குது? 1 2 4 8, இதெல்லாம் 8ஓட காரணிகள். ஓகே, அதே மாதிரி 12 காரணிகள் என்னென்ன? 1, ஆமாம், ஓர் 12 12. அடுத்தது 2 2 6 12 இல்லையா? ஸோ 2ன்றது ஒரு காரணி. 2 6 12ங்கிறதுனால 6 ஒரு காரணி. ஓர் 12 12, அதனால் ஓர் 12 12, 2 6 12, 3 4 12, 6 2 12. அதுதான் இங்கேயும் போட்டோம். 2 6 12நாலும் 6 2 12நாலும் ஒன்று தான். 2 தடவை போட தேவையில்லை, ஒரு தடவை போட்டால் போதும். ஸோ என்னென்ன காரணிகள் வருது பாருங்கள். 1 2 3 4 6 12. இதுக்கப்புறம் 8ஆம் வாய்ப்பாட்லேயோ 9ஆம் வாய்ப்பாட்லேயோ 12ங்கிற நம்பர் வராது. அதனால் வேண்டி 12ன்றது வரணும். ஓர் 12 12, 2 6 12, அடுத்தது 3 4 12. இது போல் 12 வர்ற நம்பர் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அது காரணிகள். சரியா? இப்போ காரணிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 8 காரணிகள், இது 12 காரணிகள். 8 காரணிகள், இது 12 காரணிகள். பொது காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாருங்கள், இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. ஸோ 1 இந்த 2 நம்பருக்கும் பொது காரணி. அடுத்தது 2, அதுவும் 2 இடத்துலையும் இருக்குது. ஸோ அது 2ம் பொது காரணி. அடுத்தது 4 2 நம்பர்லேயும் இருக்குது. ஸோ 4 ஒரு பொது காரணி. ஸோ இப்போ 8 மற்றும் 12 பொது காரணிகள் என்னென்ன அப்படின்னா 1 2 மற்றும் 4. இதுதான் பொது காரணிகள்.
இது 3 தான் என்னது? பொது காரணிகள். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கும் காரணிகளில் அந்த நம்பர் வரணும், இந்த நம்பருக்கும் காரணிகளில் அந்த நம்பர் வரணும். அப்படி ரெண்டுத்துக்கும் ஈவனாக எந்த நம்பர்ஸ்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் தான் பொது காரணிகள். அதுக்கு பேர் தான் பொது காரணிகள். let us see another example. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குழந்தை இங்கிலீஷ் மீடியம் 2-3 குழந்தைங்க இருக்காங்க. காரணிகள்னால் ஃபேக்டர்ஸ் அண்டு பொது காரணிகள் ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் வந்து காரணிகள், பொது காரணிகள் அப்படிங்கிறது காமன் ஃபேக்டர்ஸ். ஓகே, ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 12 மற்றும் 18 காரணிகள். 12 மற்றும் 18 காரணிகள். 12 எந்தெந்த வாய்ப்பாடில் வரும்னு நம்ம பார்த்தோம். ஓர் 12 12, 2 6 12, 3 12. ஸோ 1 2 3 4 6 12 எல்லாம் இங்கே எழுதியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் 18 எதுலலாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓர் 18 18 18ஆம் வாய்ப்பாடில் ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 2 ஓர் 2 2ன்னு சொல்லி பாருங்கள். ஓர் 2 2, 2 2 4 4, 3 2 6, ஐ 2 10, 6 2 12, 7 2 14, 8 2 16, 9 2 18. ஸோ 2 9 18. 3ஆம் வாய்ப்பாடில் 3 6 18 அப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் வாய்ப்பாடில் 18 வராது, 5ஆம் வாய்ப்பாட்லேயும் 18 வராது, 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அதுதான் நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, 3ஆம் வாய்ப்பாடு 6ஆம் வாய்ப்பாடு ரெண்டுத்துக்கும் இதே தான். 3 6 18, 6 3 18 இப்படி மாற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ 1 2 3 6 9 18 இதெல்லாம் தான் 18 காரணிகள். இந்த நம்பர்ஸ் எதெல்லாம் பெருக்குனா 18 வருதோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் காரணிகள். கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து இது 12 காரணிகள், இது 18 காரணிகள். பொது காரணிகள் அப்படிங்கும் பொழுது ரெண்டுத்துக்கும் பொதுவான நம்பர்ஸை நம்ம இப்போ வட்டம் போடணும். 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்து 4 இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. 6 9 18 12 ஒரு நம்பருக்கு மட்டும்தான் காரணிகளாக இருக்குது, மற்றொரு நம்பருக்கு இல்லைங்கிறதுனால பொது காரணிகள் இவ்வளவு தான். 1 2 3 மற்றும் 6 பொது காரணிகள்னால் இந்த நம்பருக்கும் காரணிகளில் அது வரணும், இந்த நம்பரோட காரணிகள்லேயும் அதே நம்பர் வரணும். அப்படி வர நம்பர்கள் தான் பொது காரணிகள் எனப்படும். இப்போ நம்ம போய் இதோட டெஃபனேஷனாக பார்ப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு காரணிகளாக இருக்கும் எண்கள் அவ்வெண்களுக்கு அந்த 2 நம்பருக்கும் பொது காரணிகள் ஆகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு காரணிகளாக இருக்கும் எண்கள், இதுக்கும் காரணிகளாக இருக்குது, இதுக்கும் காரணிகளாக இருக்குது, அப்படி இருக்கிற எண்கள் பொது காரணிகள் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், 24 மற்றும் 30க்கு பொது காரணிகள் கண்டுபிடி. 24 மற்றும் 30க்கு பொது காரணிகள் கண்டுபிடி. ஆக்சுவலி இது உங்கள் எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸு, அதை நான் அப்படியே இந்த ஸ்லைடில் எடுத்திருக்கேன். பொது காரணிகள் இது 1 2 3 4 கணக்கு இருக்குது. 4 கணக்கு அதில் நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இதை நான் பொது காரணிகள் கீழே மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த ஸ்லைடை நீங்கள் அப்படியே எழுதணும். எழுதிட்டு பொது காரணிகளை இதே மாதிரி இப்படி வட்டம் போடணும். வட்டம் போட்டு அது பொது காரணிகள் அப்படிங்கிறத காட்டணும். அது நீங்கள் தான் எழுதி எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. அதுக்கு தான் நான் ஆன்சர் எழுதலை. கவனிங்க, 24 காரணிகள் என்னென்ன? ஓர் இப்படி போட்டுப்போம். ஓர் 24 24. அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடில் 2 12 24. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் 3 8 24. 4ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும் 24. 4 6 24. அப்புறம் 12ஆம் வாய்ப்பாடு தான் போட்டாச்சு, 8 போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஸோ பாருங்கள், 1 2 3 4 6 8 12 24 மொத்தம் 8 காரணிகள் இருக்குது. பாருங்கள் இருக்கா? 1 2 3 4 6 8 12 24 மொத்தம் 8 காரணிகள். 30க்கும் அதே மாதிரி தான். என்னென்ன வாய்ப்பாடில் வரும்? ஓர் 30 30, 2 15
30, 3 10 30, 5 30. அந்த வரிசையாக எழுதியிருக்கேன். எதுக்கு ஒரு தடவையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா எப்படி காரணிகள் எடுக்கிறோங்கிறது மறந்து போயிடுவீங்க நீங்கள், அதுக்காக தான். ஓர் 30 30. அடுத்தது 2 15 30. வாய்ப்பாடு ஒன்றுனா சொல்லி பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும், 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். 3 10 30. 4ஆம் வாய்ப்பாடு வராது. இதில் ரப்பர் எனேபிள் பண்ணி அழைச்சிடும். அழைச்சா 5ஆம் வாய்ப்பாடு வரும். 5 30. ஸோ 1 2 3 5 6 10 15 30ன்னு மொத்தம் எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 6 7 8 நம்பர் வருது. ஓகே, ஸோ எஸ். இப்போ இதுக்கு பொது காரணிகள் கண்டுபிடிப்போமா? 1 இதுலேயும் இருக்குது. ஸோ அது ஒரு பொது காரணி. 2 இதுலேயும் இருக்குது. ஸோ அது ஒரு பொது காரணி. 3 இதுலேயும் இருக்குது. ஸோ அது ஒரு பொது காரணி. 4 இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. 5 இதில் இருக்குது, அதில் இல்லை. ஸோ அது கிடையாது. அடுத்தது 6 ஒரு பொது காரணி. வேறு ஏதாவது பொது காரணி உங்களுக்கு தெரியுதா? இதில் 8 12 24 இருக்குது, இல்லை 10 15 30 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்துக்கும் பொது காரணி 1 2 3 அப்புறம் 6. 1 2 3 6 இந்த நம்பர்ஸ் தான் இதோட பொது காரணிகள். புரிஞ்சுதா சில்ட்ரன்? பொது காரணிகள்னால் என்னென்னு இப்போ இந்த ஸ்லைடெலாம் நாளைக்கு அப்படியே பிக்சராக நான் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை பார்த்து நோட்டில் பொது காரணிகள் கணக்கை போட்டு கொடுங்க. ஓகே, இந்த ஸ்லைடை அப்படியே எழுதணும், இந்த ஸ்லைடை அப்படியே எழுதணும், இதையும் அப்படியே எழுதணும், இதையும் அப்படியே எழுதணும். ஓகேவா? பொது காரணிகள் புரிஞ்சுதா? ஓகே சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.